ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். நீங்கள் எந்த ஒரு விஷயத்த செய்வதாக இருந்தாலும் சரி, காலையில் எழுந்து செஞ்சா அது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க இப்போ காலை பொழுதுல எழுந்தோனையுமே பெரிவா நினைச்சு, இல்ல உங்களுடைய இஷ்டதெய்வத்தை நினைச்சு மறக்காம இப்படிப்பட்ட ஒரு மந்திரத்தை சொல்லி பாருங்க. நீங்க எந்த ஒரு விஷயத்த பத்தியுமே பெருசா யோசிக்க வேண்டாங்க. நினைச்சு கவலைப்பட வேண்டாம். ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அப்போ இந்த மந்திரத்தை சொல்லுங்க. காலையில மட்டும்தான் இல்லைங்க, மதியம், இரவுன்னு எந்த நேரத்துல உங்களுடைய மனசுல வேதனைகள், கஷ்டங்கள் இருக்கோ அந்த நேரங்கள்ல தாராளமாக இப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு வார்த்தையை நீங்க சொல்லலாங்க. இந்த ஒரு வார்த்தை மந்திரச்சுடன் நீங்க சொல்வது மூலியமா உங்க வாழ்க்கையில் இவ்வளவு காலங்கள் நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு மாற்றத்தையும், இவ்வளவு காலங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நடக்கக்கூடிய நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்க முடியும். முன்னாடி எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் நடக்குமா, மாறுமா அப்படின்னு பல கேள்விகள், பல புதிர்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை நீங்க யோசிச்சிருப்பீங்க. ஆனா எத்தனை நாட்கள் கடந்தும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்ச விஷயங்கள் மட்டும் நடந்திருக்காது. நாளுக்கு நாள் தள்ளிட்டே போய்கிட்டு இருந்திருக்கும். அப்படிப்பட்ட நபர்களும் கூட தாராளமாக இப்படிப்பட்ட இந்த ஒரு வார்த்தை மந்திரச்சொல்ல சொல்லுவாங்க. ஏன்னா இது முழுக்க முழுக்க அந்த தெய்வத்தினுடைய ஆசி பெற்ற ஒரு வார்த்தை மந்திரச்சொல்லாக இருக்க போகுது. நீங்க எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம். எந்த ஒரு விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கஷ்டத்தையோ இல்லை இதனால உங்களுக்கு பிரச்சனைகளையோ ஏற்படுத்தி கொடுக்காது. தெளிவான ஒரு விஷயத்த நீங்க செஞ்சு பாருங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு மாற்றம் உங்களுக்கான வாழ்க்கையில் நிகழ போகுதுன்றத உறுதியா சொல்ல முடியும். சரி, இப்போ நீங்க எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்ய போறீங்க, என்ன செய்ய போறீங்க அப்படின்றத பார்க்கலாமா? ஒரு விஷயத்த நீங்க தவற விடாதீங்க. இதை செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருப்பினும் சரிங்க, தெளிவான மனநிலையோட செய்யுங்க. நம்மளும் செய்யணுன்ற அந்த ஒரு கட்டாயம், கடமைக்கு செய்ய வேண்டாம். ஏன்னா இதை செய்வதுங்கிறது மிகப்பெரிய அளவில் பலனை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதனால அந்த பலன் முழுவதுமாக நீங்க பெறுவதற்கு இதை தெளிவான ஒரு விஷயத்த தெளிவான நோக்கத்தோட செய்யறது கட்டாயமான ஒரு விஷயமா இருக்குது. சரி, இப்போ நீங்க இதை எப்படி பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாமா? முதல்ல இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை பொழுது எழுந்தோனையுமே நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம், வேற ஒன்றுமே கிடையாது. காலையில், மத்தியானம், இரவுன்னு எப்படினாலும் சொல்லலாம். ஆனால் காலை எழுந்தோனையும் சொல்வது மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் மிகவும் நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு காலை எழுந்தோனையுமே சொல்லுங்க, தப்பு இல்லைங்க. இது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையும் நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்கும். காலை பொழுதுல நீங்கள் எழுந்தோனையுமே இதை சொல்வதன் மூலியமா மிகப்பெரிய நன்மைகளையும் நல்லதையும் உங்களுடைய வாழ்க்கையில் அமைச்சு கொடுக்கும்ன்றதுல மாற்று கருத்தே கிடையாதுங்க. சரி, நீங்க சொல்ல வேண்டிய அந்த மந்திரச்சொல் இதுதாங்க. ரொம்ப எளிமையா இருக்கக்கூடிய மந்திரச்சொல் சொல்லி பாருங்க. ஷீம் கிரீம் க்ளீம், ஷீம் கிரீம் க்ளீம் க்ளௌம், ஷீம் கிரீம் க்ளீம் க்ளௌம், ஸ்ரீம் கிரீம் க்ளீம் க்ளௌம். இதை மட்டும் நீங்க 3 முறை சொன்னாலே போதும். நிச்சயமா இது குழப்ப கூட உங்களுக்கு செய்யலாம். நான் எழுதியே உங்களுக்கு காமிக்கிறேங்க. இதை பார்த்துட்டு நீங்க தாராளமாக சொல்லுங்க. கட்டாயமா இது உங்களுடைய வாழ்க்கையில நல்லதையும் நல்ல மாற்றுகளையும் தான் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதனால் பல குழப்பங்கள், கேள்விகளோடு நீங்க இந்த ஒரு விஷயத்தை செய்வது கிடையாதுங்க. பொறுமையா மனசுல நிறைவோடு நீங்க இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்க. கட்டாயமா இது உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த ஒரு மாற்றத்துக்கானதாகவும் நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் இருக்கும். எதை பத்தியுமே யோசிக்க வேண்டாங்க. முழு மனசோட நீங்க இந்த ஒரு விஷயத்த பண்ணாலே போதுங்க. எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய வாழ்க்கையில அந்த கஷ்டத்தை உடனே தீர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு மந்திர சொல்லாக இது அமையும். அதனால் பெருசா எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். முழு முதல் நம்பிக்கையுடனும் முழு முதல் மனசுடனும் இதை செஞ்சு பாருங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளையும் நல்லதையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்த்த மாற்றத்தையும் நன்மைகளையும் அமைச்சிப்பதற்கு இதை நீங்க செஞ்சாலே போதுங்க. முழு முதல் மனசுடன் நம்பிக்கையோடும் செய்வார்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு செய்தால் நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.